ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லும்போது டெட் எக்ஸாம். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டெட் எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் மேக்ஸில் ஒரு 30 கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் நான் எதுலேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2025 ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச இந்த டிஎன் டெட் பேப்பர் 1 அதில் தான் இந்த கொஸ்டின் வந்து எடுத்திருக்கேன். இந்த 90 கொஸ்டினுமே நீங்கள் பார்க்கறதுனால அப்கமிங் டேஸில் வர டெட் எக்ஸாமுக்கு பேப்பர் 1 ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இந்த 30 கொஸ்டினும் எப்படி வந்து நம்ம ஆன்சர் எடுத்துகிட்டு வரலாம், எந்த டைப்பில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன் கியூப் இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு கனசதுரத்தின் விளிம்புகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்குறாங்க. கனசதுரம் அப்படின்னு சொல்லும்போது என்ன வரும்னா ஒரு பாக்ஸ் அந்த ரேஞ்சில் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கனசதுரம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த ஷேப்பில் கம்பல்சரி வரப்போகுது. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதோடைய விளிம்புகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. விளிம்புகள்லாம் வேற ஒன்றும் கிடையாது. 1 2 3 4 மேலே பொறுத்த வரைக்கும் ஒரு 4 வருது. அதே மாதிரி கீழே 1 2 3 4 வந்து வருது. அடுத்தது இந்த சைடில் இருக்கிற இது 2, அடுத்தது ஆப்போசிட் சைடில் இருக்கிற இது 2, மொத்தமா 4 4 2 2 மொத்தமா 12. இதுதான் ஃபர்ஸ்டோடைய ஆன்சர் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, கோண அளவு 180க்கு மேல் 360க்கு உள் இருந்தால் அக்கோணமானது என்னன்னு கேட்குறாங்க. The angle whose measure is greater than 180 and less than 360 is called அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்டரி அண்ட் சப்ளிமெண்டரி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் அப்படின்னு சொல்லும்போது 90 டிகிரியை காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ளிமெண்டரி ஆங்கிள் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து 180 டிகிரியை சப்ளிமெண்டரி ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் 180க்கும் 360க்கும் நடுவில் இருந்தால் அதை வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லும்போது 360 வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒரு ஆங்கிள் 180க்கும் 360க்கும் நடுவில் இருந்தால் அந்த ஆங்கிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, if a circle is divided into 12 equal sectors, the central angle of each of the sector is அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள், அதாவது ஒரு சர்க்கிள் வந்து இருக்கு, அதை வந்து 12 டைம் வந்து ஈக்குவலா கட் பண்றாங்க. இப்படி பிரிக்கும் போது 2ஆ பிரியும், இப்படி பிரிக்கும் போது 4ஆ பிரியும். இது வந்து நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு 6 அந்த ஸ்டேஜ்ல வந்து போகும். இப்படி வந்து 8 10 12 அப்படி வரும். அப்போ சர்க்கிள் அப்படின்னு சொல்லும்போது டோட்டல் டிகிரி நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 360. அதுதான் சர்க்கிளோடைய டோட்டல் டிகிரி. டோட்டல் டிகிரியை நம்ம 12ஆல டிவைட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் 12ஆல கேன்சல் பண்ணும்போது 3 டைம் போகும், 30 டிகிரி. அப்போ ஒரு சர்க்கிளை நம்ம 13 ஈக்குவல் செக்டாரா, இது மாதிரி ஒரு 12 ஈக்குவல் செக்டாரா நம்ம பிரிச்சோம் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு செக்டாருக்கும் எவ்வளவு டிகிரி வரும் அப்படின்னா நம்மளுக்கு 30 டிகிரி வந்து வரும். அதனாலதான் 360 வந்து ஒரு சர்க்கிளோட டோட்டல் டிகிரி. அதை 12ஆல 12 ஈக்குவல் செக்டாரா பிரிக்க போறோம். அதை பிரிச்சா நம்மளுக்கு 30 டிகிரி வந்து வரும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 94. இதை பாருங்க, என்ன சொல்றாங்கன்னா the sum of the digit of 2 digit prime number is 5. அதாவது 2 digit prime number, அதாவது ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரை 2 டிஜிட்டையும் ஆட் பண்ணா 5 வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 4 + 1 5, 2 + 3 5, 3 + 2 5, 6 + 9 அப்படின்னு சொல்லும்போது 15 வந்து வரும். அப்போ இது வந்து வராது. அடுத்தது it is one of the factor of 161. அதாவது இதுல ஒன் ஆஃப் த ஃபேக்டர், ஒரு 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு அதுல வர ஒரு ஃபேக்டர் கம்பல்சரி இந்த 3த்துல 1 இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 161 வரத்துக்கு என்ன ஃபேக்டர், 2 நம்பர்ல ஒரு நம்பர் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க 161 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா 161 வந்து வரணும். இங்க பாருங்க 161க்கு நியரஸ்டா 141, அது கூட நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னு சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் 4 × 41 அப்படின்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணலாம். 4 × 41 அப்படின்னு மென்ஷன் பண்ணா நம்மளுக்கு வந்து 164 வந்து வருது. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து வராது, இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது 32 நியரஸ்டா 161 போடலாம் அப்படின்னு சொல்லும்போது 32 × ஒரு 5 அப்படின்னு போடுங்க. அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா 160. அப்போ இதுவும் கிடையாது. தேர்ட் 23 நியரஸ்டா 23 × 7 அப்படின்னு போட்டு பாருங்க. 23யும் 7யும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு கரெக்டா 161. அப்போ இந்த 2 நம்பர்ல எதனா ஒரு நம்பர் இங்க கொடுத்திருந்தா அதுதான் நம்மளுடைய ஆன்சர். இந்த இடத்துல 23 வந்து கொடுத்திருக்காங்க, இதுதான் நம்மளுடைய ஆன்சர். அடுத்தது இங்க பாருங்க, மேக்ஸ் இஸ் த 13 1
2, 20, 8, 19 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சயின்ஸோடைய கோடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது மாதிரி உங்களுக்கு சம் வருது அப்படின்னு சொல்லும்போது கம்பல்சரி ஏபிசிடி வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எழுதணும். ஏபிசிடி ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எழுதுறீங்க. அதாவது ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் அது மாதிரி எழுதிங்க. நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு லெட்டருக்கும் நம்பர் கொடுத்துருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் எம் உடைய வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 13 இருக்கா இருக்கு. அடுத்தது ஏவோட வேல்யூ 1 அதுவும் இங்கே இருக்கா இருக்கு. டியோட வேல்யூ நம்மளுக்கு வந்து 20 கரெக்டா இருக்கு 20. அதே மாதிரி ஹெச்சோடைய வேல்யூ நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லும்போது 8 இருக்கா இருக்கு. அடுத்தது எஸ் உடைய வேல்யூ 19 இருக்கு. அப்போ அதே மாதிரி எஸ்ஸுக்கு என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து 19 மென்ஷன் பண்ணிடணும். அடுத்தது சி அப்படின்னு சொல்லும்போது 3 வந்து வரும். ஐ அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு 9 வந்து இருக்கு, அதை எழுதிக்கணும். அடுத்தது இ அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு 5 வந்து எழுதணும். அதே மாதிரி என் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து 14 எழுதணும். நெக்ஸ்ட் வந்து சி அப்படின்னு சொல்லும்போது அகெயின் 3, இ அப்படின்னு சொல்லும்போது 5. இது எந்த இடத்துல வருது எக்ஸாக்டா இந்த இடத்துல தான் வருது. இப்படிதான் நீங்க எழுதணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரைட் இன் அசெண்டிங் ஆர்டர், அதாவது சின்னதுல இருந்து பெருசு ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்றாங்க. எது ஃபர்ஸ்ட் வரும், எது செகண்ட் வரும், எது தேர்ட் வரும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. 1 by 1. இப்போ √63 அதை நம்ம ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது 8 வருமா. 6 × 6 ஸ்கொயர் பண்ணா 36. அடுத்தது வெறும் 6 தான் இருக்கு. 2-வை 4 டைம் பண்ணா 2 × 2 × 2 × 2 அப்படின்னு சொல்லும்போது 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. அப்போ இதுல எது சின்ன நம்பர் இதுதானா 6 வந்து சின்ன நம்பர். அடுத்த சின்ன நம்பர் 8 இது அடுத்தது. அடுத்தது 16 இது வந்து தேர்டு, இது வந்து ஃபோர்த்து. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 6 வரணுமா 6. அடுத்து செகண்ட்ல இருக்கிற 64 √64. அடுத்தது தேர்ட்ல இருக்கிற நம்பர் 2 power 4. அடுத்தது ஃபோர்த்ல இருக்கிற 6². இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் நம்பர் இந்த பேட்டர்ன் அப்படின்னு கேட்குறாங்க. 2, 9, 28, 65, 126. இதில் வந்து நெக்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்பரில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டும் என்னன்னு பார்த்துங்க. 2லேருந்து 9க்கு எவ்வளோ இருக்குது 7 இருக்குது. 9லேருந்து 21க்கு எவ்வளோ இருக்குது 19 வந்து நம்மளுக்கு இருக்குது. 28லேருந்து 65க்கு எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு 37 கரெக்ட். 65லேருந்து 126 நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது 61 வந்து இருக்கா. அடுத்தது நம்ம செக் பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னு சொல்லும்போது இது ரெண்டுத்துக்கும் கேப்பை பாருங்க. 7லேருந்து 19 எவ்வளோ இருக்கு 12. 19லேருந்து 37 இதுக்கு எவ்வளோ கேப் இருக்கு நம்மளுக்கு எக்ஸாக்டா 18 வந்து இருக்கு. 37லேருந்து 61 எவ்வளோ இருக்கு 24. இந்த இடத்துல பாருங்க 6 6 ஆட் ஆகுது 12, 18, 24. அப்போ 24 கூட 6 ஆட் பண்ணா 30. அப்போ நம்ம இந்த இடத்துல 61, 30 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு எவ்வளோ வரும் 91 வந்து வரும். அப்போ ஆக்சுவலா 126லேருந்து 91 நம்ம ஆட் பண்ணணும். 126 + 91 அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 217. இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 300 கிலோகிராம் டிவைடட் பை 100 கிராம். இந்த இடத்துல கிலோகிராம்ல இருக்கு, இந்த இடத்துல கிராம்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னன்னா இந்த கிலோகிராமை கிராம்ல மாத்திடலாம். அப்போ 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம். அது நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து 300 கிலோகிராம். அப்போ கிராமா மாற்றணும்னா 1000ஆல மல்டிப்ளை பண்ணணும். 300 × 1000 அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோ வரும்னா 300,000 3 lakh கிராம் வரும். அது கூட டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 2 0க்கு 2 0 கட் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன வரும்னா 3000 கிராம். இதுதான் இதோடைய ஆன்சர். சரி, அடுத்தது 99. இது பாருங்க, விச் இஸ் த கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 0.005, 50 மில்லிகிராம், 0.05 கிராம்,
5 டெசிகிராம் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரிய வேண்டிய இன்ஃபர்மேஷன் ஆர்டர் வந்து எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும்னா கிலோகிராம் வந்து வரும். அடுத்தது ஹெக்டோகிராம் வந்து வரும். அடுத்தது டெகாகிராம் வந்து வரும். அடுத்தது கிராம் அந்த ஃபாலோயிங் வரும். அடுத்தது டெசிகிராம் அது வந்து வரும். அடுத்தது சென்டிகிராம், லாஸ்ட் மில்லிகிராம். இதுதானே ஆர்டர், கரெக்டு தானே? இப்போ வந்து கிரேட்டஸ்ட் எதுன்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 50 மில்லிகிராம் 5 டெசிகிராம். எது இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம்னா எது வந்து ஹையஸ்டாக இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒன்றா ரெடியூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா டெசிகிராம் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதே மாதிரி டெகாகிராம் இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. மில்லிகிராம் இருக்குது, டெசிகிராம் இருக்குது. அப்போது இந்த டெசிகிராமை மில்லிகிராமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது டெசிகிராம் மில்லிகிராம், ஒரு டெசிகிராம் 100 மில்லிகிராம் அப்படின்ட்டு வருது. அப்போது இதை நம்ம மாற்றணும் அப்படின்னா மில்லிகிராமுக்கு 5 × 100 500 வரும். அப்போ கம்பல்சரி இதை விட இது பெருசு, இதை வந்து ஒமிட் பண்ணிடலாம். அடுத்தது வேற எதனா ரெண்டு சூஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல சென்டிகிராம், அடுத்தது இந்த இடத்துல டெசிகிராம். சென்டிகிராம் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. சென்டிகிராம் இங்கே இருக்குது. அதே மாதிரி டெசிகிராம் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தாலே தெரியுது இதை விட இது பெருசு தான், ஏன்னா மேலே தான் இருக்குது. அப்போ இதுவும் வரப்போகிறதில்ல. அடுத்தது கிராம் இருக்குது, டெசிகிராம் வந்து இருக்குது. கிராம் எங்கே இருக்குது, கிராம் இங்கே இருக்குது, டெசிகிராம் இங்கே இருக்குது. அப்போ 1 கிராம் = 10 டெசிகிராம். அப்போது நம்ம இந்த இடத்துல கிராமை டெசிகிராமாக மாற்றிடலாம். அப்போ மாற்றணும்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா 1 கிராம் = 10 டெசிகிராம். அப்போ மல்டிப்ளை பண்ணணும்னா 0.05 அது வரும். அப்போ ஆப்வியஸாக இதுதானே பெருசாக இருக்குது. அப்போ ஆன்சர் இதுதான். இது நம்ம கரெக்டாக எழுதணும் தெரியணும் அப்படின்னு சொல்லும்போது கம்பல்சரி இந்த டேபிள் வந்து தெரியணும். கிலோகிராம், ஹெக்டோகிராம், டெகாகிராம், கிராம், டெசிகிராம், சென்டிகிராம், மில்லிகிராம் அப்படின்ட்டு ஆர்டர் வைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. த சைட் ஆஃப் ஸ்கொயர் இஸ் 6 சென்டிமீட்டர். ஒரு ஸ்கொயர் இருக்கு, அதோடைய சைடு 6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் ரெக்டாங்கிள் ஆர் 10 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர். ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, அதோடைய லென்த் அப்படின்னு சொல்லும்போது 10, அதே மாதிரி பிரெத் அப்படின்னு சொல்லும்போது 4. ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள். இப்போ நம்ம ஸ்கொயரோடைய பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா 4a வந்து ஃபாலோ பண்ணுவோம். அப்போ 4 × a ஓட வேல்யூ 6. அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 24. அதே மாதிரி ரெக்டாங்கிளோடைய பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லும்போது 2l + b. இதுதான் ஃபார்முலா. அப்போ 2l வேல்யூ 10 + 4. இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது 10 + 4 14. 14 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 28. ரேஷியோ தான் கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல பாருங்க 24:28. ரெண்டுமே எந்த டேபிளால் போகும், 4 டேபிளால் போகுமா? இது வந்து 6 டைம் போகும், இது வந்து 7 டைம் போகும். 6:7. இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. In the year 2020, if the first day of January is Monday, then the first day of month May 2020 என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு லீப் இயர். அப்போ ஜான்வரியில் மொத்தம் எவ்வளோ மாதம் வந்து இருக்கு, ஜான்வரியில் எவ்வளோ டேஸ் இருக்கு, 31. பிப்ரவரி அப்படின்னு சொல்லும்போது லீப் இயர் அப்படின்றதுனால 29 டேஸ் வந்து வரும். மார்ச் அப்படின்னு சொல்லும்போது அகெயின் 31. அடுத்தது ஏப்ரல் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு எவ்வளோ வரும், 30 வந்து வரும். அடுத்தது மேன்னு சொல்லும்போது நம்மளுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லும்போது 1 வந்து வரும். ஓகேவா? ஆக்சுவலாக இந்த இடத்துல டோட்டலாக நம்ம ஆட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் டே மந்த் ஆஃப் மே அப்படின்னு கேட்குறாங்க. மேயோட இந்த டேட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. இது எல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டலாக 31 + 29 + 31 + 30 எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா கம்பல்சரி +1. ஏன்னா மே மாதம் அதுதான் கேட்குறாங்க, அந்த டேட்டையும் இன்க்ளூட் பண்ணிடணும். இப்போ 31 + 29 + 31 + 30 + 1 அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு டோட்டலாக சரிங்க இந்த இடத்துல வந்து மே மந்த்தை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா மே மந்த் அதோடைய ஃபர்ஸ்ட் டே அதுதான் என்ன கிழமைன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ முன்னாடி இருக்கிற டேஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். அப்போ 31 29 31 30 எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லும்போது 121 வந்து வரும். இப்போ வந்து 1 வீக்குக்கு 7 டேஸ் அது நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்ம டிவைடட் பை 7 அப்படின்னு சொல்லும்போது நம்ம டிவைடட் பை 7 அப்படி போடுறோம் அப்படின்னா
1 7s are 7, ரிமைனிங் என்ன வரும் 12 இருந்து 7 போயிடுச்சுன்னா 51. அதுக்கு அடுத்தது 7 7s are 49, ரிமைனிங் 2 இருக்கா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டே ஜான்வரி மண்டே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு இன்னும் ரிமைண்டர்ல 2 டேஸ் இருக்கு. இப்போ மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே. அப்போ ரிமைனிங் வந்து 2 டேஸ் இருக்கிறதுனால இன்கேஸ் 0 இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம மண்டே வந்து மென்ஷன் பண்ணலாம். ரிமைனிங் 2 டேஸ் வரதுனால மண்டேக்கு அடுத்த 2 நாள் கழிச்சு நம்ம ஃபாலோ பண்ணணும். மண்டேக்கு அடுத்தது டியூஸ்டே, அது ஒரு நாள். அதுக்கு அடுத்தது வெட்னஸ்டே, அது வந்து 2வது நாள். அப்போ வெட்னஸ்டே எங்க இருக்குன்னு பாருங்க, இதுதான் ஃபாலோ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் த கிளாக் ஷோஸ் எக்ஸாக்ட்லி 5 o'clock, ஒரு கிளாக் இருக்கு அப்படின்றாங்க. அது வந்து 5 o'clock எங்க வரும், இந்த இடத்துல 12 வரும். இந்த இடத்துல நம்மளுக்கு 6 3 9 1 2 4 5 7 8 10 11 இப்படி வரும். அவங்க என்னன்னா எக்ஸாக்டா 5 o'clock. அப்ப பெரிய முள்ளு வந்து 12ல இருக்க போது, சின்ன முள்ளு வந்து 5ல இருக்க போது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, then the larger and smaller angle between hours and minutes and respectively. minutes and இங்க இருக்கா, அப்போ larger angle smaller angle, இதுதான் நம்மளுடைய ஆங்கிள். ஓகேவா. இதுல லார்ஜர் ஆங்கிள் எது, இந்த பார்ட் லார்ஜர் ஆங்கிள், ஸ்மாலர் ஆங்கிள் இது. இப்போ டோட்டலா இது ஒரு சர்க்கிளா, சர்க்கிள்னாலே 360. ஓகேவா. அப்போ ஒவ்வொரு டோட்டலா எவ்வளோ ஹவர் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது 12 hours. அப்போ 360 divided by 12 அப்படின்னு சொல்லும்போது 30. அப்போ ஒவ்வொரு, அதாவது 12ல இருந்து 1 30 டிகிரி, 1ல இருந்து 2 30 டிகிரி, அதே மாதிரி ஒன்று போனா டோட்டலா நம்ம 360 வந்து வந்துடும். இந்த இடத்துல 12 1 2 3 4 5 இருக்கா. அப்ப இந்த பார்ட்டுக்கு 5 into 30 அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு 150 வந்துடும். இந்த இடத்துல 1 2 3 4 5 6 7 பார்ட் இருக்கு. அப்ப 7 into 30 அப்படின்னு சொல்லும்போது 210 வந்து வந்துடும். அப்ப 210, 150 எங்க இருக்கு, இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன் எ லீப் இயர் அப்படி சொல்றாங்க. அப்போ 366 தான். The number of days between Independence Days and October 24. Independence Day அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஆகஸ்ட் 15 அது வந்து வரும். அடுத்தது அக்டோபர் 24, இதுக்கு நடுவுல இருக்கிற டேஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது மொத்தமா 31ல 15 போயிடுச்சுன்னா ஆகஸ்ட்ல ஒரு 16. செப்டம்பர் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு செப்டம்பர்ல ஒரு 30 டேஸ் வந்து இருக்கு. டிசம்பர் அப்படின்னு சொல்லும்போது 24, அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி இன்பிட்வீன் தான் கேட்குறாங்க. 24th டேவை வந்து விட்டுணும், 23 வந்து எடுத்துடணும். அப்போ டோட்டலாக ஆட் பண்ணும்போது 6 + 3 9. அடுத்தது 1 3 2 6. அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது 10 farmers can plug a field in 21 days. அதாவது 10 வேலையாட்கள், 10 உழவர்கள் ஒரு லேண்ட்ல 21 டேஸ் ஒர்க் பண்றாங்க. வாட் இஸ் த நம்பர் ஆஃப் டேஸ் ரெடியூஸ் இஃப் 14 farmers, 10க்கு பதிலாக 14 பேர் வேலை செஞ்சா பிளக் த சேம் ஃபீல்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லும்போது, மொத்த ஃபார்மர் 10, எத்தனை நாள் ஒர்க் பண்றாங்க, 21 டேஸ். நெக்ஸ்ட் கான்செப்ட் பாருங்க. அடுத்தது இந்த இடம் அப்படின்னு சொல்லும்போது இதுல மொத்தம் எத்தனை நாள் இருக்கு, 14 நாள். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃபார்மர் வந்து 14, அப்ப டேஸ் வந்து கொடுக்கல, அப்ப டேஸ் அப்படியே வச்சிடலாம். அப்ப டேஸ் அப்படியே வச்சுட்டு இந்த 14 farmers அந்த சைடு எடுத்துட்டு போனா 10 21 divided by 14 அப்படின்னு சொல்லும்போது 10 into 21 நம்மளுக்கு எவ்வளவு வரும்னா 210 வந்து வரும். டிவைடட் பை 14 அப்படின்னு சொல்லும்போது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணா நம்மளுக்கு 15 வந்து வரும். அதாவது 10 farmer இருந்தா 21 டேஸ் ஆகுது. அப்போ 14 farmer இருந்தா 15 டேஸ் ஆகுது. அப்போ 21ல இருந்து 15 டேஸ் கம்மியா இருக்கு. எத்தனை நாள் கம்மியா இருக்கு, 6 டேஸ் வந்து கம்மியாகி இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. A car travel 90 km in 2 hours. 2 ஹவர்ஸ்ல 90 கிலோமீட்டர்ஸ் வந்து போகுது. அப்போ 1 ஹவர்ஸ்ல 45 கிலோமீட்டர் வந்து அது போகும். How much time is required to cover 225 கிலோமீட்டர்? அப்போ மொத்தமா 225 கிலோமீட்டர் இருக்கு. 1 ஹவருக்கு எத்தனை கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணுது, 45. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லும்போது 5 ஹவர்ஸ் வந்து வரும். இதுதான் கரெக்ட் ஆன்சர்.
அடுத்த கொஸ்டின் பாருங்க, which of the following is the proper function? ப்ராப்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது மேலே வந்து ஸ்மாலர் வேல்யூ வந்து இருக்கும், கீழே வந்து ஹையர் வேல்யூ வந்து இருக்கும். இந்த இடத்துல பாருங்க வராது, நெக்ஸ்ட் வந்து வராது, இதுவும் வராது. அப்போ ப்ராப்பர் எது அப்படின்னு சொல்லும்போது 4/8 தான் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, அரேஞ்ச் த சீக்வன்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க. சின்னதுல இருந்து பெருசு அப்படின்ட்டு கேட்குறாங்க. இந்த இடத்துலையும் ஒரு இம்பார்ட்டனா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஃபாலோ பண்றாங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்க பாருங்க எல்லாமே நம்ம எல்சிஎம் வந்து எடுத்துடலாம். 4 டினாமினேட்டர் பாருங்க 4 5 6 5. இதோட எல்சிஎம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல நான் போடுறேன் பாருங்க 4 5 6 5. இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். ஏன்னா அன்ஈவனா இருக்கு, டினாமினேட்டர் சேமா இருந்தால் நம்ம டேரெக்டாக சொல்லிடலாம். ஆனால் இந்த இடத்துல அன்ஈவனாக இருக்கும்போது இது எல்லாமே பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 5 2 இருக்கு, அப்போ 5 டேபிளில் 4 அப்படியே வச்சிருங்க. 1 5s are 1 5s are, ரிமைனிங் 4 6 இருக்கு, 2 டேபிளில் போகும். 2 2s are 1, அடுத்தது 3. இதுக்கப்புறம் காமனாக போகாது. 5 2s are 10, 10 2s are 20, 23s are 60. அப்போ டினாமினேட்டர் நம்ம எல்லாத்துக்குமே நம்ம 60 வந்து வரணும். இது கூட எதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் 60 வரும்? கரெக்ட், 15. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 3 into 15 அப்படின்னு சொல்லும்போது 45 divided by 60. அடுத்தது இது 5 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டர் 60 வரும்? 12. அப்போ இந்த இடத்துல 24, கீழே 60. அடுத்தது 6 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 60 வந்து வரும்? கரெக்ட், 10. அப்போ நம்ம என்ன வரும்னா 40. அடுத்தது 5 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 60 வரும்? 12. இந்த இடத்துல -24, அடுத்தது 60. ஃபர்ஸ்ட் பாருங்க சின்னதுல இருந்து பெருசு, அதை தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சின்னது அப்படின்னு சொல்லும்போது மைனஸ் தான் வரும், டி தான் ஃபர்ஸ்ட் வந்து வந்துடும். ஓகேவா? அடுத்தது சின்ன வேல்யூ எங்க இருக்கு? இந்த இடத்துல 60, 14 கொடுத்துட்டேன் 60. அடுத்தது சின்ன வேல்யூ எது இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த வேல்யூ, அப்போ பி கொடுத்துட்டேன்னா. அதுக்கு அடுத்தது 45 இருக்கு, 40 இருக்கு, அப்போ அதுல சின்ன வேல்யூ சி கொடுத்துட்டேன்னா. அடுத்தது ஏ, இதுதான் இதோடைய கரெக்ட் ஆன்சர். சரி, அடுத்தது பாருங்க, if 7 is to 5 x is to 25 then the value of x என்னன்னு கேட்குறாங்க. இங்க பாருங்க 5 25 எத்தனை டைம் போகுது? 5ஆல மல்டிப்ளை பண்ணாதானே நம்மளுக்கு 25 ஆகுது. அப்போ 7-ஐ 5ஆல மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 35. ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு. இந்த இடத்துல பாருங்க, in a Pascal triangle x denotes the rows. x வந்து ரோஸை வந்து டினோட் பண்ணுது, y denotes corresponding rows sum. The relationship between x and y is என்ன அப்படி சொல்றாங்க. இதோட ஆன்சர் வந்து y equal to 2 power x minus 1. அடுத்த கொஸ்டின், given below two statement, அதாவது ஸ்டேட்மெண்ட் எது கரெக்ட் எது தப்புன்னு கேட்குறாங்க. a bar graph is a chart that use bars to show comparison between category of data. கரெக்ட் தான், பார் டயக்ராம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து கம்பேரிஷன் between category of data, அது வந்து கரெக்ட். இது வந்து கரெக்ட் அப்படி சொல்லிடலாம். the organized data can be represented using pictograph or bar graph. இதுவும் கரெக்ட் தான். ஆர்கனைஸ் டேட்டா அப்படின்னு சொல்லும்போது ஒரு பிக்டோகிராஃப்ல இருக்கும், இல்லைன்னா பார் டயக்ராம்ல வந்து இருக்கும். ரெண்டுமே ட்ரூ. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, if 3 4 is solution of linear equation 4x plus 5y equal to k, find the value of k அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 4x, இதை வந்து x y அப்படின்னு எடுத்துங்க. x உடைய வேல்யூல நான் வந்து 3-ஐ வந்து மென்ஷன் பண்ணுறேன். அதே மாதிரி 5 ஒய்யோட வேல்யூ நான் 4 வந்து மென்ஷன் பண்ணுறேன். இது எல்லாம் சேர்த்தா கே அப்படின்ட்டு. 4 3s are 12. அதே மாதிரி 5 into 4 20 வந்து நம்மளுக்கு வரும். அப்போ கே, அப்போது 12 + 20 அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு 32. அதுதான் கே உடைய வேல்யூ. இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க, 32. அடுத்த கொஸ்டின் பாருங்க, the sum of two numbers is 18 and one number exceed another by 6, then the number are அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ரெண்டு நம்பர் இருக்கு, எக்ஸ் ஒரு நம்பர் இருக்கு, அடுத்தது இன்னொரு நம்பர் வந்து இருக்கு. அது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நம்பர் இன்னொரு நம்பரை விட 6 வந்து அதிகமா இருக்கு. இப்போ ஒரு நம்பர் எக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு நம்பர் இருக்கும், என்ன இருக்கும்? எக்ஸ் + 6 தான் இருக்கும். இது ரெண்டுமே டோட்டலாக பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வரும்னா 18 வரும்ன்றாங்க. அப்போ அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸ் + எக்ஸ் 2x வந்து வந்துடும், +6. அடுத்தது 18. நெக்ஸ்ட் 6 அந்த சைடு போனால் மைனஸ் ஆகும். அப்போ 2x, 18 - 6 12 வந்து வரும். அப்போ x 2 அந்த சைடு போனால் 12 / 2 6 வந்து வரும்.
ஒரு நம்பர் 6 அப்படின்னு சொல்லும்போது அனதர் நம்பர் அதை விட 6 அதிகம் அப்படின்றாங்க. அப்போ 6 + 6 12. இதுதான் அதோடைய கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த இடத்துல ஒன் ஆஃப் த ஃபேக்டர் ஆஃப் 16p⁴ - 1 என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னு சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது 4p⁴ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் 4p² அப்படின்னு எழுதலாம். -1 ஸ்கொயர் போட்டாலும் அதே தான் வரும். 1 × 1 1 தான் வரப்போகுது. ஓகேவா? இந்த இடத்துல இந்த கான்செப்ட், அதாவது 4p² இதை ஸ்கொயர் பண்ணும்போது 4 × 4 16 வரப்போகுது. p² × ஸ்கொயர் சொல்லும்போது p⁴ வந்து வந்துடும். இதோடைய வேல்யூ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது a² - b² அந்த ஃபார்முலா இருக்கு. a² - b² ஃபார்முலா என்னன்னா a + b a - b, அதுதான் அதோடைய ஃபார்முலா. இந்த இடத்துல இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது a + b a - b அப்படின்னு பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து a + b, அதாவது 4p² + 1 அப்படின்னு பிரிக்கிறேன். அடுத்தது 4p² - 1 அப்படின்னு பிரிக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு ஃபார்முலா இல்லை. இது ஸ்கொயர் போட்டாலும் a² + b² ஃபார்முலா இல்லை. இந்த இடத்துல a² - b² அதுக்கு வந்து நம்மளுக்கு ஃபார்முலா இருக்கு. அப்போ அதோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஸ்கொயர், இந்த இடத்துல 4² - 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த 1 நம்ம ஸ்கொயர் கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ 4p² - 1² இதுவும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது இதுக்கு அடுத்தது நம்ம இந்த வேல்யூவை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 4p² - 1 இது மாதிரி நம்மளுக்கு இருக்கு. இப்போ நம்ம இதை எப்படி பிரிக்கலாம்னா 2p² - 1², ஏன்னா 1 ஸ்கொயர் பண்ணாலும் அதே தான் வரப்போகுது. 2 × 2 4 p × p². இதை நம்ம பிரிக்கும் போது இந்த ஃபார்முலால எப்படி வரும்னா 2p + 1 2p - 1 இந்த 3 வேல்யூ இருக்கு. அதாவது இது ஒன்று, இதை நம்ம பிரித்து இது மாதிரி 2 எழுதியிருக்கோம். இதில் எதனா இருக்கா? இந்த 4p² கிடையாது. அதே மாதிரி 2p - 1 எதனா இருக்கா? அதுவும் கிடையாது. 2p + 1 கம்பல்சரி இருக்கு. அப்போ இதோடைய ஃபேக்டர்ல ஒரு ஃபேக்டர் இது, அதுதான் சொல்றாங்க ஒன் ஆஃப் த ஃபேக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. the sum of 3 consecutive odd number, அதாவது 3 consecutive அடுத்தடுத்த odd number அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 3 7 அது மாதிரி அடுத்தடுத்த odd number, அதோடைய டோட்டல் வேல்யூ எவ்வளோனா 27. அப்போ ஒரு நம்பர் x அப்படின்னு சொன்னா அடுத்த நம்பர் என்ன? இதை விட 2 ஆட் பண்ணா வரும். அப்போ 2 + x. இதுக்கு அடுத்த நம்பர் என்ன? இதை விட 4 ஆட் பண்ணா வரப்போகுது. அப்போ 4 + x. இதை டோட்டல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லும்போது 27. எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க. எக்ஸ் 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 3x வருமா? அதே மாதிரி 2 + 4 6 வந்து வரும். அடுத்தது 2x. ஃபர்ஸ்ட் இதை இந்த சைடு எடுத்து போயிடுங்க. 3x 27 - 6 அப்படின்னு சொல்லும்போது 21 வரும். எக்ஸ் 3ஆல் 21 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 6 வந்து வரும். அப்போ எக்ஸோடைய வேல்யூ 6 அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அடுத்த நம்பர் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, எக்ஸ் 21 அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு 7 வந்து வரும். 21 / 3 அப்படின்னா நம்மளுக்கு 7 தான் கரெக்டா. ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் 7 அடுத்த ஆட் நம்பர் 9, அதுக்கு அடுத்த ஆட் நம்பர் 11. அவங்க என்ன கேட்குறாங்க? the sum of 3 consecutive odd number is 27, largest. அப்போ 31 தான் லார்ஜஸ்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 3x + 9 less than or equal to 12, அதாவது இந்த வேல்யூ இது 12 இருக்கலாம் இல்லை அதை விட கம்மியாக இருக்கலாம் அப்படின்றாங்க. வேர் x is natural number then the value of x, x வந்து நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1 வந்து போடலாம். அப்போ 3 1 + 9 3 × 1 3 + 9 12 வந்து வந்துருச்சு. அப்போ 1 போட்டாலே நம்மளுக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிருச்சு. ஓகேவா? அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல நேச்சுரல் நம்பர் கேட்குறாங்க. இது வந்து இன்டீஜர்ஸ் வராது, இது ஹோல் நம்பர் இதுவும் வராது. அப்போ 4ன்னு சொல்லும்போது நம்மளுக்கு அதிகமாக வந்துடும். 4 × 3 × 4 அப்படின்னு சொல்லும்போது 12, அது கூட 9 நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு 21 வந்து வரும். இதை விட இதோட ஈக்குவலாகவும் இல்லை, இதோட கம்மியாகவும் இல்லை. அப்போ கரெக்ட் ஆன்சர் நம்ம 1 போட்டால் மட்டும்தான் வரும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 5 more to 6 time m இது கரெக்டா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க 5 more to 6 time அப்படின்னா என்ன வரும்னா 5 more to 6 time of m இது மாதிரி கொடுத்துருந்தா இது கரெக்ட். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இப்படி தானே கொடுத்துருக்காங்க, அது வந்து தப்பு. அடுத்தது the product of q and
20 is 240. It is written as, அதாவது 20 into Q அப்படின்னு எழுதலாம். ஏன்னா எழுதுனா இது வரும் அப்படின்றாங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து தப்பு, செகண்ட் வந்து சரி. ஆப்ஷன் டி. ஸ்டேட்மெண்ட் 1 incorrect, ஸ்டேட்மெண்ட் 2 correct. அடுத்த வேல்யூ பாருங்க. The value of x in the following. இந்த இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிற இன்ஃபர்மேஷன் எழுதுங்க. x by 3 minus 5 x by 6 plus 1. இந்த இடத்துல LCM எடுங்க. x 3 கூட கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 15 வரப்போகுது. கீழே வந்து 3 வரும். அடுத்தது 6 மல்டிப்ளை பண்ணால் x plus 6 divided by 6. ரெண்டும் இதை இந்த சைடு டிவைட் ஆன் சைடு போனால் மல்டிப்ளை ஆகும், டிவைட் ஆன் சைடு போனால் மல்டிப்ளை ஆகும். இது இந்த சைடு போனால் 6 into x 6x, 6 into 15 நம்மளுக்கு 90 வந்து வரும். அதே மாதிரி இது இந்த சைடு மல்டிப்ளை பண்ணால் 3 into x 3x, 3 into 6 அப்படின்னு சொல்லும்போது 18. x கூட சேர்க்கலாம். 6x minus 3x 90, minus 90 ஆன் சைடு போனால் plus 90 plus 18. அப்போது அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 6x minus 3x அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு 3x வந்து வரும். அடுத்தது 90 plus 8 98 அந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு வந்துடும். சரி, இந்த இடத்துல 90 plus 18 அப்போது 108 அந்த ரேஞ்சில் வரும். அப்போது 108 3ஆல் நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா 36 வந்து வரும். கரெக்டா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The supplementary angle of 135. ஒன்ஸ் அகெயின் சொல்லிடுறேன், சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது 180, அதே மாதிரி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது 90. இந்த இடத்துல சப்ளிமெண்ட்ரி தான் கேட்குறாங்க. அப்போ 180 மைனஸ் 135 அப்படின்னு சொல்லும்போது 45 வரும். இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Find the value of A, B, C and D in the number wheel. A, B, C, D என்னன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் 4லேருந்து 8 வந்து டபுள் ஆகுதா? அப்போ 4லேருந்து 8 அப்படியே டபுள் ஆகுது. அப்போ 8லேருந்து டபுள் பண்ணால் என்ன வரும்? 8 + 8 16, 16லேருந்து 16 32, 32 + 32 64, 64 + 64 128 அந்த கான்செப்டில் வரும். நெக்ஸ்ட் 128 + 128 அப்படின்னு சொல்லும்போது 256 வந்து வரும். 256 + 256 512 வந்து வரும். இதுதான் கரெக்ட் ஆன்சர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. லாஸ்ட் கொஸ்டின். The difference of smallest 4-digit number and greatest 3-digit number. Greatest 3-digit number அப்படின்னு சொல்லும்போது 999. Smallest 4-digit number அப்படின்னு சொல்லும்போது 1000. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 1. இதுதான் இதோட கரெக்ட் ஆன்சர். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னிலிருந்து நம்ம வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கம்பல்சரி இப்போ வர டெட்டாக இருந்தாலும் சரி, ஃபியூச்சரில் வர டெட்டாக இருந்தாலும் சரி, உங்களால் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா எல்லாருக்குமே டஃப்பான பார்ட் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஒரு மேக்ஸ் இருக்கும், இல்லை சைக்காலஜி. அதை பற்றி நம்ம ஃபுல் டெப்த்தாக நம்ம வீடியோ பண்ணலாம். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.